everyone. இந்த வீடியோல percentageல உள்ள இன்னும் சில ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். At an election, there were two candidates. A candidate got 38% vote and lost by 7,200 number of votes. The total number of valid votes were option A 16,200, option B 30,000, option C 13,000, option D 13,800. இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குது. அதில் ரெண்டு கேண்டிடேட் இருக்காங்க. ஒரு கேண்டிடேட் 38% ஓட் வாங்கி 7,200 votes வித்தியாசத்தில் தோற்று போயிருக்காரு. அப்போ லூசர் வந்து 38% ஓட் வாங்கினா மொத்த ஓட்டு வந்து டோட்டல் ஓட்ஸை 100% எடுத்துக்கிட்டா, டோட்டல் ஓட்ஸ் வந்து 100% வச்சுக்கிட்டா, லூசர் வந்து 38% ஓட்னா வின்னர் என்னவா இருக்கணும்? 100% மைனஸ் 38. அப்போ வின்னர் வந்து 62% ஓட்ஸ் வாங்கியிருக்கணும். இப்போ 7,200 நம்பர் ஆஃப் ஓட்ஸில் தோத்துட்டாருன்னு அர்த்தம். 7,200 ரன்ஸ் ஓட்ஸ்னால் என்ன? வின்னருக்கும் லூசருக்கும் உள்ள வித்தியாசம் தான் 7,200 ஓட்ஸு. இப்போ வின்னர் 62%, லூசர் வந்து 38%. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் 7,200 ஓட்ஸு. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 24% தான் 7,200னா நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் வேணும். அப்போ 100% வேணும். 24% 7,200னா அப்போ மொத்த ஓட்ஸ் எவ்வளோ? 100%. 100% எவ்வளோ? இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 100 into 7,200 divided by 24. 24 3s are. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்து 30,000. இது வேறு மாதிரி எப்படி சால்வ் பண்ணலான்னா, இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா, டோட்டல் ஓட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னா, இப்போ 24% ஆஃப் எக்ஸ் வந்து 7,200. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 30,000. So total number of votes 30,000. In an election between two candidates, 75% of the voters cast their votes, out of which 2% were declared invalid. A candidate got 9,261 votes, which were 75% of the total valid votes. Find the total number of votes enrolled in that election. Election நடக்குது. அதில் ஓட்டர்ஸ் என்ரோல் ஆகிருக்கவங்கள 75% ஆஃப் த ஓட்டர்ஸ் தான் ஓட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அந்த 75% ஓட் பண்ணியிருக்கிறதுலையும் 2% பேரோட ஓட்ஸ் வந்து இன்வாலிட்னு செல்லாதுன்னு டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேண்டிடேட் 9,261 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அது வந்து டோட்டல் வேலிட் ஓட்ஸில் 75%. அப்போ எத்தனை பேர் அந்த ஓட்டர்ஸ் வந்து என்ரோல் ஆகிருப்பாங்க அந்த எலெக்ஷனில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது let the total number of voters enrolled வந்து நம்ம total number of voters enrolled be xன்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க? இப்போது 75% ஆஃப் த ஓட்டர்ஸ் தான் காஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓட்டு. இப்போ எக்ஸில் 75% ஆஃப் த ஓட்டர்ஸ் தான் காஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் 2% வந்து இன்வேலிட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பேலன்ஸ் வந்து எத்தனை பேர் வேலிடாக இருக்கும்? இதில் இந்த 75% இது டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸு. இதில் 75% ஆஃப் த ஓட்ஸ் தான் வேலிடு. இதில் 2% இன்வேலிட்னா இதில் எத்தனை பேர் வேலிடாக இருப்பாங்க? 98% ஆஃப் 75% தான் வேலிடு. அதுக்கப்புறம் இதில் 75% தான் 9,261. இப்போ எக்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் என்ரோல்டு, அதில் 75% ஆஃப் த ஓட்ஸ் தான் வேலிடு. அதில் 2% இன்வேலிடு. அதனால் 98% ஆஃப் 75% தான் வேலிட் ஓட்ஸ். இந்த வேலிட் ஓட்ஸில் 75% தான் ஓட் காஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் 2% இன்வேலிடுங்கிறதுனால 98% ஆஃப் 75% ஆஃப் எக்ஸ் தான் வேலிட் ஓட்ஸ்.
இதில் இந்த வேலிட் ஓட்ஸில் 75% எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 9261. அப்போ மொத்த ஓட்டர்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ இது வந்து 3/4ன்னு எடுத்துக்கலாம். 3/4 இன்ட்டு 98/100 இன்ட்டு 3/4 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 9261. Twenty-one twos are 42. 42 twos are 8. 42 fours are 8. 16. 16800 votes. இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ். ஓட்டர்ஸ் வந்து என்ரோல் ஆகிருக்குது. இன்னொரு மாடல், இஃப் ஏ வந்து பியோட 6% மோராக இருந்தால் பி வந்து ஏலேருந்து எவ்வளோ பர்சன்ட் லெஸ் தெனாக இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஏ வந்து 6% லெஸ் தென் பின்னா பி வந்து ஏ விட எவ்வளோ பர்சன்ட் மோராக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு இந்த சம் சால்வ் பண்ணுவோம். இதை மாதிரி சம்ஸ் பார்க்கலாம். இஃப் ஏ இஸ் 20% லெஸ் தென் பி தென் பி இஸ் வாட் பர்சன்ட் மோர் தென் ஏ. இப்போது பியை விட ஏ வந்து 20% லெஸ் தெனாக இருக்குது. அப்போ பி ஏயை விட எவ்வளோ பர்சன்ட் மோராக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இந்த மாதிரி சம்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? ஆர் பை 100 மைனஸ் ஆர் இன்ட்டு 100%. இப்போ ஆரோட வேல்யூ 20, 100 minus 20 80 into 100%. 4. இப்போ B is more than A by 25%. The answer. இப்போ இதே மாதிரி இதை எப்படி வேறு மாதிரி பண்ணலான்னா, இது ஈஸியாக, இது கன்வென்ஷனல் மெத்தட். ஆனால் இதையே ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணலான்னா 20% அப்படிங்கிறத 1/5ன்னு எழுதலாம். இப்போ தென் பி இஸ் வாட் பர்சன்ட் மோர் தென் ஏ. மோர் தென் கேட்டிருக்காங்க. அப்போ டினாமினேட்டரை ரெடியூஸ் பண்ணும். மோர் தென்னு கேட்டால் டினாமினேட்டரை ரெடியூஸ் பண்ணும். அப்போ தான் வேல்யூ ஹையர் ஆகும். அப்போ டினாமினேட்டரை ரெடியூஸ் பண்ணணுன்னா நியூமரேட்டரில் என்ன வேல்யூ இருக்கோ அதை டினாமினேட்டர்லேருந்து மைனஸ் பண்ணும். 5 minus 1 ஈக்குவல் டு 1/4. 1/4 என்ன? 1/4 ஈக்குவல் டு 25%. இப்போ 1/4 இன்ட்டு 100 25%. இப்போ இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இஃப் ஏ earns 33 1/3% மோர் தென் பி, how much percent does B earns less than A? இப்போ A வந்து 33 1/5% மோர் தென் பி. 33 1/5% எப்படி எழுதலாம்னா 1/3ன்னு எழுதலாம். 1/3ன்னு எழுதலாம். how much percent does B earns less than A? இல்லை B ஏயை விட எவ்வளோ கம்மியாக ஏர்ன் பண்ணுறாங்க. லெஸ் தென் அப்படின்னு வரப்போ இங்கே வந்து ஆட் பண்ணணும் டினாமினேட்டரை. எதை வச்சு ஆட் பண்ணணும்னா நியூமரேட்டரை வச்சு. அப்போ 1/3 + 1 ஈக்குவல் டு 1/4. இது வந்து 25%. B earns 25% less than A. Answer. A reduction of 10% of the price of a commodity enables a person to buy 25 kg more for rupees 225. The original price of the commodity per kg was. இப்போ ஒரு கமாடிட்டியோட ப்ரைஸ் வந்து 10% டிக்ரீஸ் ஆகிறப்ப ருபீஸ் 225க்கு ஆல்ரெடி வாங்கினதோட 25 கிலோகிராம் வந்து அதிகமாக அதை வாங்க முடிஞ்சுது. அப்படின்னா அந்த ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க.
இப்போ let the original price of the commodity வந்து நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போது விலை வந்து 10% குறைஞ்சிருக்கு. அப்போ 90% ஆஃப் எக்ஸ் தான் இப்போ நியூ ப்ரைஸ். அப்போ 9/10 வச்சுக்கலாம். இப்போது வந்து இல்லைன்னா இது 0.9 வச்சுக்கலாம். 225 ருபீஸ்க்கு முன்னாடி எவ்வளோ வாங்கியிருப்பாங்க அப்படின்னா 225 டிவைடட் பை இப்போ 225 ருபீஸ்க்கு எவ்வளோ வாங்கியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா 225 டிவைடட் பை 0.9x. அதே மாதிரி பழசில் 225 ருபீஸ்க்கு எவ்வளோ வாங்கியிருப்பாங்கன்னா 225 டிவைடட் பை எக்ஸ். இப்போ ஒரு கிலோ வந்து 9 ருபீஸ்னால் 225/9 அப்படின்னா 4. இப்போ 45 கேஜி வாங்கியிருப்பாங்க அந்த கமோடிட்டியை. அதுதான் நம்மளுக்கு எவ்வளோ கேஜி வாங்கியிருப்பாங்கன்னு தெரியாது. அதனால் முன்னாடி இவ்வளோ அமௌண்ட்டுக்கு 225 ருபீஸ்க்கு எவ்வளோ வாங்கியிருப்பாங்க, இப்போ எவ்வளோ வாங்கியிருப்பாங்கன்றதோட டிஃப்ரென்ஸ் வந்து 25 கேஜி. 25 கேஜி இப்போ வந்து விலை குறைஞ்சதுனால அதிகமாக வாங்குறாங்க. இப்போ 225 காமனாக எடுத்தால் 1/0.9x minus 1/x equal to 25. 25 9s are 9 into 0.9x காமனாக எடுத்தால் டினாமினேட்டரில் எடுத்தால் மேலே வந்து 1 minus 0.9. 9 into 0.1/0.9x equal to 1. Nine by 0.1. 0.1 cancel. X equal to 1. But let the original price of a commodity be ₹1. A reduction of 20% in the price of the sugar enables Mr. Badra to buy an extra 5 kg of it for ₹320. The original rate of sugar. இப்போ சுகரோட ப்ரைஸ் வந்து 20% குறைஞ்சிருக்கு. அதனால பத்ராவால் 320 ருபீஸ்க்கு முன்னே வாங்கினதோட 5 கிலோ அதிகமாக சுகர் வாங்க முடியுது. அப்போது ஒரிஜினல் ரேட் ஆஃப் சுகர் கேட்குறாங்க. லெட் த ஒரிஜினல் ரேட் ஆஃப் சுகர் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா அதில் 20% ரெடியூஸ் ஆகுது. எக்ஸ் மைனஸ் 20%ன்னா என்ன, 1/5 எழுதலாம். 1/5 ஆஃப் எக்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னா 5x minus 1/5x 4x/5. இப்போ நியூ ரேட் வந்து 4/5x. முன்னாடி 320 ருபீஸ்க்கு முன்னே இப்போ வாங்கினா தான் அதிகமாக இருக்கும். இப்போ வாங்கினா 5 கேஜி அதிகமாக வாங்க முடியும். அதனால் 4/5x நியூ ரேட்டு மைனஸ் முன்னாடி அதை விட கம்மியாக வாங்குவோம் எக்ஸ் ஈக்குவல் டு 5 கேஜி. 320 காமனாக எடுத்தால் இந்த 5 மேலே போனால் 5/4x மைனஸ் 1/x ஈக்குவல் டு 5. 5 கேன்சல் பண்ணால் 64. 4x டினாமினேட்டரில் எடுத்துகிட்டு 64. 4x டினாமினேட்டரில் எடுத்தால் மேலே 5 minus 4 equal to 1. 64 1/4x equal to 1. 16. X equal to 16. ₹16 per kg. Original rate of sugar be ₹16 per kg. வேறு சில ஆப்டிடியூட் ப்ராப்ளம்ஸோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.